கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே இன்றைய இறைவார்த்தை பகுதிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இதனுடைய நீட்சியாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். இருப்பினும் இதனுடைய நற்செய்தியினுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்முடைய மறைவுரை சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். இறைவார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நம்முடைய வாழ்வுக்கு எடுத்துக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி முன்னரே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அது ஒரு பெரிய சுரங்கம். அந்த சுரங்கத்திலே ஒவ்வொரு முறையும் நாம் படிக்கின்ற பொழுது வெவ்வேறு கருத்துக்களும் வெவ்வேறு சிந்தனைகளும் இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்கின்ற பல்வேறு உந்துதலான எண்ணங்களும் செயல்களும் நமக்கு நினைவுக்கு வரும். அந்த வகையிலே தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் தெளிவாக ஒரு முக்கியமான கருத்தை வெளியிடுகின்றார். குறிப்பாக யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நான் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்துகின்றார். நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயன், நானே உலகிற்கு வந்த உணவு, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று பல வேளைகளிலே நானே என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த நானே என்ற வார்த்தையை யார் பயன்படுத்த முடியும்? ஐஎம், அதுதான் கடவுளுடைய பெயர். அதைத்தான் எபிரேயத்திலே யெகோவா என்றும் சொன்னார்கள். இந்த யெகோவா என்பதை சொல்வதற்கு மக்கள் பயந்துதான் யாவே என்ற பெயரை சொன்னார்கள். எனவே யாவே என்று சொன்னால் ஐஎம், நானே என்று பொருளாகும். ஆக ஆண்டவர் இயேசு நானே என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அவர் கடவுளுடைய மகன் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் கடவுளின் மகன் என்று சொன்னால் எப்படி தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நானே நல்ல ஆயன். இந்த நல்ல ஆயனுக்குரிய பண்புகளை தன்னுள் கொண்டிருப்பதாகவும் நல்ல ஆயனாக இயேசு இருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இயேசு அவர்களை விட்டு போகிறார். இன்னும் கொஞ்சம் நாள் தான் நான் இருக்க போகிறேன், பிறகு நான் இங்கிருந்து உங்களை விட்டு பிரிய போகிறேன், உங்களை விட்டு வேறு இடம் செல்கின்றேன் என்று சொல்கிறார். அப்பொழுது தோமா தைரியமாக சொல்கின்றார், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்பதே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நாங்கள் எப்படி நீர் செல்கின்ற இடத்திற்கு வழி தேட முடியும் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அருமையாக அந்த வார்த்தையை சொல்கின்றார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்கிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, வழி என்று சொன்னால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? அது ஒரு இடத்திற்கு செல்கின்ற ஒரு பாதை. அதைத்தான் நாம் கருத்தில் கொள்கிறோம். இந்த வழியை காட்டுவதற்கு வழிகாட்டி என்ற ஒரு குறிப்பு இருக்கலாம், ஒரு அடையாளம் இருக்கலாம். இப்பொழுதெல்லாம் நாம் GPS என்று நாம் போட்டுக்கொண்டு அந்த வழியை கண்டுபிடித்து நாம் செல்வதற்கு ஒரு கருவி, ஒரு உபகரணம், ஒரு உதவியாக இருக்கலாம். அல்லது ஒரு உதவியாளராக கூட இருக்கலாம். ஒரு ஆளாக இருந்து அந்த வழியை நமக்கு காட்டுகின்றவராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நானே வழி என்று சொல்கின்றார். இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரும் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. எனவே ஆண்டவர் கடவுளுடைய மகன் என்ற வகையிலே நானே வழி என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் இல்லாமல் நாம் எந்த இடத்திற்கும் செல்ல முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் நாம் எந்த இடத்தையும் எந்த நோக்கையும் இலக்கையும் அடைய முடியாது. காரணம், அவர்தான் வழி. அவர்தான் நமக்கு காட்டுகின்றார். அவர்தான் நம்மோடு நடக்கின்றார். அவர்தான் நம்மோடு இருக்கின்றார். எனவே வழி என்பது ஒரு பாதை என்பது அல்ல. ஒரு இடத்தை கடந்து விட்ட பிறகு அந்த இடத்திற்கும் நமக்கும் சொந்தமில்லை என்று சொல்லிவிடுவதற்கு வழி என்று சொல்கின்ற பொழுது வழிப்போக்கர்கள், வழி துணைவர்கள் அல்லது வழி உபகாரிகள், உதவிகள் என்று சொல்வதற்கு இல்லை. மாறாக இந்த வழி என்பது நான் தான். என்னுடைய வழியாகத்தான் நீங்கள் வாழ வேண்டும், செல்ல வேண்டும், எந்த இலக்கையும் அடைய வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்கின்றார். எனவே தான் ஆண்டவர் நானே வாயில் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். வாயில் என்று சொன்னால் அதன் வழியாகத்தான் உள்ளே போக வேண்டும், அதன் வழியாகத்தான் வெளியே வர வேண்டும்.
எனவே என் வழியாய் அன்றி வேறு எதனும் நீங்கள் நுழைய முடியாது. உள்ளே போவீர்கள், வெளியே வருவீர்கள், மேய்ச்சலை கண்டடைவீர்கள். நானே வாயில் என்று சொல்கின்றார். நானே வாயில் என்று சொல்கின்ற ஆண்டவர் நானே வழி என்று சொல்கிறார். என் வழியாக நீங்கள் செல்லுங்கள். எப்படி செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, உண்மையை நீங்கள் கண்டுபிடித்து அதன்படி வாழ்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டும். உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் பல பேர் பல விளக்கங்களை தத்துவ இயலிலே கொடுப்பார்கள், அல்லது இறைவனுடைய கண்ணோட்டம் கொண்டு கொடுப்பார்கள். ஆனால் உண்மை என்பது என்ன என்று சொன்னால், ஆண்டவர்தான் உண்மை. அவர்தான் உண்மையினுடைய நிறைவு. அவர்தான் உண்மை என்பதே முழுமையாக இருக்கக்கூடியவர். எனவே தான் ஐ எம் த ட்ரூத் என்று ஆண்டவரும் சொல்கின்றார். நானே உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்கின்றார். எனவே உண்மை என்பது உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அந்த உண்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன அந்த உண்மை? அந்த யார் உண்மை? ஆண்டவர் இயேசுதான் உண்மை. மூன்றாவதாக வாழ்வும் நானே என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொன்னவர் இப்பொழுது என்னை இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்று சொல்கின்றார். காரணம், கிளையோடு சேர்ந்த அந்த செடிதான் உண்மையாக கனி தரும். அந்த கிளை கொடியோடு சேர்ந்திருக்க வேண்டும். கொடி, கிளை, பிறகு அதனுடைய பலவிதமான கனி, பூக்கள் என்றெல்லாம் கொண்டால் ஆண்டவர் இயேசுதான் திராட்சை கொடி. அந்த கொடியோடு இணைந்த கிளைகள் நாம். அந்த கிளைகள் கொடியை விட்டு தனியாக பிரிந்தால், வெட்டப்பட்டால் எப்படி கனி தர முடியும்? எனவே தான் நானே வாழ்வு என்று சொல்கின்றார். எனவே வழியாக இருக்கின்றவர், நம்மோடு தொடர்ந்து இருக்கின்றவர், நமது வாழ்வாக இருக்கின்றார். உண்மையை கண்டடைந்து அந்த உண்மையின் வழி வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்றார். எனவே தான் நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். பிலிப்பு அதன் பிறகு ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் இயேசு தான் நமக்கு எல்லாம் வழி, வாழ்வு, உண்மை என்பதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வெளிப்பாடு என்பதுதான் திருத்தூதர்களுக்கு முதலாக கொடுக்கப்பட்டது. இந்த திருத்தூதர்கள் அந்த வாழ்வையும் உண்மையையும் கண்டுகொண்டார்கள். எனவே என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோருக்கும் அதை அறிவித்தார்கள். தூய ஆவி நிறைந்தவர்களாய் அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். திரளாக கூடியிருந்த அனைத்து மக்கள் முன்னிலையிலும் தங்களுடைய நம்பிக்கையை ஆவியின் ஏவுதலால் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் வாழ்கின்ற அருள் வேண்டி இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக திகழ்வதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகின்ற நற்செய்தியாகும். எனவே அன்றைக்கு திருத்தூதர்கள் எப்படி ஆண்டவர் இயேசுவை வாழ்வாக கொண்டார்களோ, வழியாக அவர்கள் அமைத்தார்களோ, உண்மையாக நினைத்தார்களோ, நாமும் அவ்வாறே இயேசுவே நமது வாழ்வு, இயேசுவே நமது வழி, இயேசுவே நமது உண்மை என்று உணர்ந்து வாழ அருள் வேண்டி திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.